Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்திரம் என்னங்கிறதை இப்போ பார்ப்போம். Do not pass judgment on your classmates. Everyone is growing up. Growing up is a part of the process, a part of life. Some people may not see things from your higher perspective. Be diplomatic. இந்த சூத்ரா நம்மளுக்கு ஒரு உலக நியதி இல்ல உண்மையை வெளிப்படுத்துது. நம்ம கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வெவ்வேறு வளர்ச்சி கொண்டவங்களா தான் இருக்காங்க. So we are not on same grounds actually. வயசு ஒன்னா இருக்கலாம், நம்ம சேர்ந்த ஸ்கூலு படிக்கிற பாடங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கலாம், ஆனா ஆத்மா வெவ்வேறு வளர்ச்சி கொண்டதா இருக்கு. இட்ஸ் a part of growing up processல ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வளர்ச்சி கொண்டவங்கள தான் இருக்காங்க. அப்ப அந்த வளரக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட ஒரு செய்தியை வெவ்வேறு கண்ணோட்டத்துல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரியே அவங்க பார்க்க மாட்டாங்க, நீங்க எதிர்பார்க்கறத அவங்க பேச மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே படத்தை ஒரே செய்தியை காமிச்சா கூட நீங்க புரிஞ்சுக்கிற விதங்கள் வேற வேற மாதிரி. அதனால அவங்க வளர்ச்சியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இது ஒரு க்ரோயிங் அப் ப்ராசஸ். வளரக்கூடியதுக்கு இப்படிதான் ஆகும் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. இந்த க்ரோயிங் அப் ப்ராசஸ்னாலே அதுல தவறுகளும் டைமும் ஆகும் அப்படிங்கறதையும் பல இடத்துல சொல்லியிருப்பாங்க மாஸ்டர் ஆக்சுவலா. அப்ப அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வாழ்க்கையோட நியதி மாதிரி. இது கிளாஸ்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையில நம்ம எங்க பிராக்டிக்கல் லைஃப்ல வாழ்ந்தாலும் இது உண்மையாதான் இருக்க போகுது. இந்த செய்தி வெவ்வேறு வளர்ச்சி கொண்ட ஆத்மாக்களோடு தான் நம்ம வாழ்றோம். அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. சீடர்களுக்கு அவங்க ஆழமான முன்னேற்றம் கொண்ட ஆட்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, சீடர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க கூட இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் அதே பார்வையில அவங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பார்க்கும்போது நிறைய உண்மைகள் தெரியும். அது மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கம்ப்ளீட்டா தவறா அவங்க பார்த்து நீங்க நினைக்கிறதுக்கும் அவங்க பேசுறதுக்கும் நீங்க சொன்ன செய்தி அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதமும் கம்ப்ளீட்டா வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டிப்ளமேட்டிக்கா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. டிப்ளமேட்டிக்கா இருந்தது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்ன பின்ன பேசுறத நம்ம மாத்திப்போம் இல்லையா. நீங்க எதிர்பார்த்து ஏமாந்து போறதை விட இப்படிதான் அவங்க இருக்கணும்னு சொல்றதை விட டிப்ளமேட்டிக் ஃபார்முலா எடுத்தோம் அப்படின்னா இதை மாற்ற முடியாது. உங்க கையில ஒண்ணும் இல்லடா. அதுல அவங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்க யோசிப்பான், பார்ப்பான், எல்லாம் செய்வாங்க. அதனால உங்க கையில எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இது புரிஞ்சுட்டோம்னா நீ டிப்ளமேட்டிக்கா இருக்கிறது நல்லது அப்படிங்கறது சொல்லிடுறாங்க. இதே தான் பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை பாக்குறதுக்கும், பாஸா இருந்து அவங்க வேலை செய்யறவங்களை பாக்குறதும், சீடர்களா இருந்து கோவொர்க்கர்ஸ் கூட நீங்க பேசும்போதும் இந்த செய்தி ஃபிட் ஆகும். உலக நியதிக்காக சொல்லப்பட்டது. எல்லா இடத்துலயும் இது ஃபிட் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் நினைக்கிறது கிடையாது. ஒரே சூழ்நிலையில நமக்கு ஒரு படம் காமிச்சாங்கன்னா அவங்களுக்கும் அதே படம் காமிச்சா கூட ரெண்டு பேருக்கும் வேற வேற அர்த்தமும் வேற வேற உணர்வுகளும் அதே படத்துல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னொருத்தரை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்க ப்ராசஸ் படி விடுங்க. அவங்க வளர்ற விதத்துல அவங்க இருக்கட்டும். அதனால டிப்ளமேட்டிக்கா இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இதை குறிச்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தேவைப்படும், யூஸ் ஆகும். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.